என்ன கொடுக்குறது போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்டீங்க. நீ என்ன தண்ணி எடுத்து முடிக்கலையா? இன்னும் எடுக்கல. நீ காலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற. ஏன் என்னாச்சு? இன்னும் 4 கூட எடுக்கணும். சாப்பிட்டியா இல்லையா? என்ன இல்லை சாப்பிடல. என்னையும் நேரத்தில் எழுப்பிடல, நீயும் சாப்பிடல. வயிறு என்ன புட்டி கிடக்கு. சரி நீ எங்கே போகிற அதை சொல்லு. காப்பியாவது குடிச்சியா இல்லையா? குடிச்சியா? சரி முதல்ல சாப்பிட்டுரு. நீ எங்கே போகிற? நானா? நீ எங்கே போகிற? பொண்ணு பார்க்க போகிறேன். புரியல. பொண்ணு பார்க்க போகிறேன்டி. யாருக்கு? யாருக்கா? நான் தான் போய் பொண்ணு பார்க்குறேன். என்ன வேலை கிடக்கு, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பொண்ணை பார்க்கணும். புண்ணு யாருக்கு பொண்ணு பார்க்க போற? நான் போய் பார்த்தாதாண்டி அது வேலை முடியும். பொண்ணு பார்க்குற வேலை நான் போய் பார்த்தா தான் முடியும். சரி சரி இருக்கட்டும். வளன்னு பேசிட்டு இருக்காம உள்ள போ. இருக்கட்டும் கொஞ்சம் பொறு. ஏன் நான் இப்போ வரேன். நீ எங்க வர? இரு வரேன். நீ எங்கடி வர? ஏன் வேலையை கெடுத்துறாரு? வருவேன். அஜிஜா பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணு தானே பார்க்க போற. இரு நானும் வரேன். நீ எங்க வந்து ரெடி பண்ண போற? அது வேலையை கெடுத்து போடுறது இல்லைங்க பண்ணுறதுக்குனே இருக்காங்க. பொண்ணு பார்க்க பார்க்க போறியா? பொண்ணு வா. சரி நான் கேட்குறேன். நீ அங்கே வந்து என்ன பண்ண போற? நான் அங்கே வந்து என்ன பண்ண போறேன்னு தானே. உனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படிதானே? ஆமாம். அதனால எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்களோட வாழ்ந்து அந்த வாழ்க்கை என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால எனக்கு அழகா ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஏன் உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் கழிக்கும் போது எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கழிக்க கூடாதா? ஓஹோஹோ அப்படி சங்கதி வருதா? கொஞ்சம் இறங்கு. எதுக்கு இறங்கு சொல்றேன். மாப்பிள்ளை பார்க்க போறோமா? இறங்கு பாப்போம். என்ன உனக்கு மட்டும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் கிடைக்குதா? எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை கிடைச்சா என்ன? இந்த பக்கம் ஏன்னா அந்த பக்கம் செவரு இருக்கு, இடம் வசதி இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தா கல்யாணம் கழியணும். களி மாப்பிள்ளை கிடைப்பானா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஏண்டி நைட்டு உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? காலையில் பொன்ராஜ் போய் பார்க்கணும், அந்த வேலையை முடிக்கணும், மாத கணக்காக எழுத்துக்கிட்டு சொன்னா இல்லையா? காலையில் சீக்கிரம் எழுப்பின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு கணக்காக எழுப்பாடாம விட்டு நான் இப்போ நேராச்சுன்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நினைப்போ? பொன்ராஜா? பொன்னுராஜ் தான். நான் என்னமோ உனக்கு கல்யாணம் கழிக்க பெண்ணு பார்க்க போறேன். ஏற்கனவே உன்னை கழிச்சிட்டு படாத பாடு பட்டிட்டு கிடக்கிறேன். இன்னொன்று கொண்டு போய் கட்டி இப்படி போக வேண்டியதான். ஆளு மண்டையை ஏற்கனவே நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆளு பாரு ஆளு மண்டையும் பாரு. நைட்டு அவ்வளோதான். உனக்கு இப்படி ஒரு நினப்பு இருந்திருக்க பத்தியா? உனக்கு நினப்ப நானே நினைச்சாலும் உனக்கு எதுக்கு புத்தி போகுது? தப்பா போகுது புத்தி. புத்தி போகுது. கேட்டது ஓடியா போறேன். ஓடி போற. நீ இப்படி ஒரு நினைப்பாச்சு ஓடினாலும் பூட்டுறது யாரு கூட ஓட மாட்டேன். நம்ப முடியல. இன்னையிலேருந்து ரொம்ப உஷாராலாம் இருக்கணும். பொண்ணு ராஜா பார்க்க போகிறதுக்கு பொண்ணு பார்க்கறது வித்தியாசம் இல்லை. நைட்டு சொல்லிட்டு தான் படுக்கிறேன். எங்கடி வர? எங்கடி வர? வேலை கட்டு போகுது. சரி சரி போயிட்டு வா. போ உள்ள பொண்ணி. இன்னைக்கு வேலை முடிஞ்சு போறதான். அவளே என் தரையில கட்டி வச்சுட்டு கூட காலை பிசுட்டு நாத்திக்கிட்டு கழிச்சிடாத காலோட. சரி போயிட்டு வரேன். ஏதோ வந்துடுச்சு. நான் என்னமோ கக்கா இருக்கலன்னு கிளம்பி இறக்கி விட்டுட்டு போகிறான். யாராச்சும் கேளுங்க. கக்கா இருக்கலன்னு தான் என்னை இறக்கி விட்டுட்டு போகிறான். கருமும் எங்கே போனாலும் இது வந்து தொலைச்சிருக்கு கக்கா. நான் என்ன ஆசையாக படியே கக்கா இருக்கணும், பேண்ட் கட்டணும்னுக்கிட்டு அது என்னமோ வந்துடுது. கக்கா இருந்து ரொம்ப டயர்டாக ஆயிட்டேன்.
கக்கா இருந்துக்கிட்டு சாப்பிடலாமா இல்லை சாப்பிட்டுட்டு கக்கா இருக்கலாமா? ரெண்டையும் ஒரே டைமில் செய்கிறது தான் என்னுடைய ஸ்டைல். ஒரு பக்கம் இருக்கிறோம், ஒரு பக்கம் திங்கிறோம். இது இங்கே போகுது, இது இங்கே போகுது.